2. சீரற்ற மின்னூட்டம் கொண்ட பொருட்களுக்கு இடையிலான இடம் மின்புலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் ஒரு மின்னூட்டம் மற்றொரு மின்னூட்டம் மீது விசையை செலுத்துகிறது. மின்புலத்தின் பருமன் மற்றும் திசை புலக் கோடுகளால் சித்தரிக்கப்படுகிறது. ஒரு தட்டு மின்தேக்கிக்கு மாற்று மின்னழுத்தம் இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் தட்டுகளுக்கு இடையில் உள்ள மின்கடத்தா ஊடகத்தை பொறுத்தது. எடுத்துக்காட்டாக காற்று அல்லது பிற ஊடகங்கள். காப்பு பொருளின் மாற்றம் மின்கடத்தா மாறிலியின் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது, மேலும் மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை அதிகரிக்கிறது. இதன் மூலம் மின்னோட்ட பாய்வையும் அதிகரிக்கிறது. மேலும் தகடுகளின் தூரம் மற்றும் அளவு மின்னோட்டத்தை பாதிக்கலாம். ஒரு மின்தேக்கியின் இந்த பண்புகளே மின்தேக்கி நிலை அளவீட்டின் அளவிடும் கொள்கையின் அடிப்படையாக அமைகின்றன. மின்கடத்தும் தொட்டிச்சுவரும் தொட்டிக்குள் உள்ள ஒரு ஆய்வு கருவியும் ஒரு மின்தேக்கியை உருவாக்குகின்றன. அதன் கொள்ளளவு மாற்றங்கள் மட்டத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படுகின்றன. கொள்ளளவு அளவீட்டில் மின்கடத்தும் திரவங்களும் மின்கடத்தாத திரவங்களும் வேறுபடுத்தப்படுகின்றன. பொதுவாக நீர் சார்ந்த திரவங்களாக இருக்கும் கடத்தும் திரவங்களில் அளவீடு. இந்த ஊடகம் தொட்டியின் சுவரிலிருந்து புரோப்பின் மின்காப்பு வரை ஒரு மின்னின் குறுக்கு சுற்றை ஏற்படுத்துகிறது. ஆகவே அளவீட்டு விளைவு ஊடகத்திலிருந்து பெறப்படும் ஆய்வு கருவியின் காப்பு மின்தேக்கியால் மட்டுமே உருவாகிறது. இது தொட்டியின் வடிவியல் மற்றும் ஊடகத்தின் மின்காப்பு மாறிலியை சாராத நிலையான அளவீட்டை வழங்குகிறது. தொட்டியில் மட்டம் உயர்ந்தால் மின்தேக்கியின் பரப்பளவு விகிதாசாரமாக அதிகரிக்கிறது. அளவிடப்பட்ட மின்தேக்கி மாற்றம் மட்டத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது. பொதுவாக எண்ணெய்கள் மற்றும் கரைப்பான்களாக இருக்கும் மின்கடத்தா திரவங்களில் ஏற்படும் மின்தேக்கு திறன் மாற்றம் காற்றுடன் ஒப்பிடும்போது ஊடகத்தின் அதிக மின்காப்பு மாறிலிகளால் ஏற்படுகிறது. மின்கடத்தா ஊடகம் தொட்டியின் சுவருடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட ஒரு கூடுதல் மின்தேக்கியை உருவாக்குகிறது. இது மொத்த மின்தேக்கு திறனை தீர்மானிக்கிறது. தொட்டியில் மட்டம் உயர்ந்தால் மின்தேக்கியின் பரப்பளவு விகிதாச்சாரமாக அதிகரிக்கிறது. அளவிடப்பட்ட மின்தேக்கு திறன் மாற்றம் மட்டத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது மற்றும் ஊடகத்தின் அதிக மின்காப்பு மாறிலிகள் காரணமாக மட்டம் உயரும் போது அதிகரிக்கிறது. இதனால் அளவீடு ஊடகத்தின் மின்காப்பு மாறிலி மற்றும் தொட்டியின் வடிவியலை சார்ந்துள்ளது. ஆகையால் தரை குழாய் ஆய்வு கருவிகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவியலை குறிக்கின்றன, மேலும் சிறிய தகடு இடைவெளிகளால் அளவீட்டு விளைவை அதிகரிக்கின்றன.